அனைவரையும் வரவேற்றவளாக எஸ்டிபி கட்சியின் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றவளாக இந்த வரவேற்பை நிறைவு செய்கிறேன். வெல்லட்டும் 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 விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் வெல்லட்டும். போராட்டம் இது போராட்டம். பெண்களை பாதுகாக்க விமென்ஸ் இந்தியா நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் தர்மசாலா கோவிலிலே பல்லாண்டுகளாய் நடைபெற்ற பாலியல் கொடுமைகளுக்கு கொடூர கொலைகளுக்கும் நீதி கேட்கும் போராட்டம். ஒன்றிய மாநில அரசுகளே, தர்மசாலாவில் நடைபெற்ற கொடுமைகளை விசாரிக்க, குற்றவாளிகளை தண்டிக்க பெண் நீதிபதி தலைமையிலே விசாரணை ஆணையம் அமைத்திடு. கோயில் என்றும் கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாங்கிற இடத்துல 1995 இருந்து 2015 வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலைகள் நடந்திருப்பதாக ஜூலை 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் வந்து சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய வாக்குமூலம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் முன்னாள் ஊழியர். நான் அங்கே பணியாற்றும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் நிறைய பிணங்களை என்கிட்ட கொடுத்து என்ன செய்வாங்க, இதை புதைக்க சொல்லுவாங்க, சில பிணங்களை எரிக்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் நான் அதெல்லாம் செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் 100க்கும் மேற்பட்ட பிணங்களை வந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கேன், புதைச்சிருக்கேன். அதில் வந்து சிறு குழந்தைகள் உட்பட நிறைய பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சம்பவங்களை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் 2015க்கு பிறகு இரவோடு இரவாக நான் அந்த மாநிலத்தில் விட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், வேறு மாநிலத்துக்கு போயிட்டேன். என்னோட உயிருக்கு பயந்து இவ்வளோ நாள் நான் வெளியில் வரல. இப்போ ஒரு சில மன அழுத்தம் ஏற்பட்டு நான் இதை வந்து சொல்கிறேன்னு சொல்லி அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கர்நாடக மாநிலத்தில் சொல்கிறாரு. இது இன்னைக்கு தேசம் முழுவதும் நேஷ்னல் அளவில் பெரிய இஷ்யூவாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோ அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகளோ ஒரு மெத்தனை போக்க கையாளுவதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு மிக விரைவாக அதற்கான சாட்சியங்களை கண்டுபிடிச்சு குற்றவாளிகளுக்கான தண்டனைகளை கொடுக்க முடியும்னு சொல்லி என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அரசும் முதல் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் 100க்கும் மேற்பட்ட பிணங்கள், அதாவது அவர் சொன்னதுக்கு பிறகு அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க, நிறைய பெண்களுடைய உடைகள் இல்லாத எலும்பு கூடுகளை அங்கே தோண்டி எடுக்கிறாங்க. அதுக்கு உடல் கூராய்வு செய்வதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து இதுவரைக்குமே அதற்கான முழு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதா என்ன செய்யல, பார்க்கப்படலை. இதை வந்து விமன் இந்தியா மூவ்மெண்ட் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப மிக குறைவாகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்குன்னு சொல்லி ஒருவர் வாக்குமூலம் கொடுத்து அது நிரூபிக்கப்படுது. ஆனால் அதற்கான தண்டனைகளோ அதற்கான பெரிய நடவடிக்கைகளோ எடுக்கப்பட்டதாக என்ன செய்யலை, இது வரைக்கும் தெரியலை. நிறைய மீடியாக்களில் வருது, நிறைய சமூக வலைத்தளங்களில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த நாட்டில் எப்படி இருக்குன்ற மிகப்பெரிய ஒரு அச்சமும் மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எங்களுக்கு எழுது. அதை குறித்து நாங்கள் என்ன செய்கிறோன்னா, நேஷனல் அளவில் விமன் இந்தியா மூவ்மெண்ட் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்து அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கணும், அந்த குடும்பத்திற்கான நீதி கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். என்னுடைய பேர் மெஹராஜ் பானு, விமன் இந்தியா மூவ்மெண்ட்டுடைய மாநில செயலாளர், மண்டல தலைவர்.